நானும் ஒரு நடிகர் தான், என்னையும் செல்லம் கூப்பிடுறேன், எனக்கும் வில்லனாவே பேர் கொடுத்துருக்கீங்க. ஆனா அதை நான் ஓட்டுக்கு பயன்படுத்த மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், அது நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற அன்பு என்னுடைய திறமைக்கு ஒரு பொழுதுபோக்கான ஒரு வினோதம் நான் கொடுத்ததுனாலதான். ஆனா அரசியல் வரணும்னா மக்களை பத்தி தெரியணும், விஷயம் தெரியணும். அப்படி எதுவுமே தெரியாம அந்த செலவாக்க வச்சு விஜய் அவர்கள் வராரு. வரணும் வர வேண்டாம் நான் சொல்லல. நான் இப்ப பேசுறது எல்லாம் அவர் மேல வெறுப்போ அவர் மேல பகையும் இல்லை. நான் மக்களுக்காக மக்கள் உறப்பின சில கேள்விகள் மட்டும் தான் கேட்கிறேன். அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. எனக்கு யாரு எங்களை ஆழ்வாங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பாதுகாப்பா யாரு வைப்பாங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இன்னைக்கு சினிமாவுக்கு வரும்போது ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறீங்க 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் டான்ஸுக்கு எவ்வளவு வருஷம் பயிற்சி பண்ணிருக்கீங்க? சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி டான்ஸ் கத்துக்கிறீங்க, சண்டை கத்துக்கிறீங்க, நடிக்க கத்துக்கிறீங்க. முதல் 2 படத்துல இருக்கிற விஜய்க்கு இப்ப இருக்கிற விஜய் கிடையாதுல்ல. அந்த அளவுக்கு செலவாக்கு பேரு அன்பு சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்க இதுக்கு மேல நடிச்சு ஆஸ்கர் வாங்க சந்தோஷப்படுறது நான் தான். நீங்க நடிச்சிட்டு இருந்தா தொண்டைக்குள்ள விரலை விட்டு விஜய் அடிப்போம். நாடை எப்படி கொடுக்கிறது? ஒரு நாடை எடுத்து கொடுக்கிறது. நான் உங்க கையில ஒரு நாடு கொடுக்கிறதுக்கு என்ன தகுதியை நீங்க எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க? இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வந்ததுன்னு சொல்றீங்க. அது ஒரு பேச்சா இருக்கு, ஸ்டேட்மெண்டா இருக்கு. விட்டுட்டு எதுக்காக வந்திருக்கீங்க? காந்தி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாருன்னா நான் நம்புறேன், அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இன்றைய வரைக்கும் ஒரு எதுக்கு விட்டுட்டு வந்தாங்க? இப்படி எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாத்தையும் விட்டு கீழே இறங்கி அடிபட்டு மக்களுக்காக பேசி பேசி நம்பிக்கையை வாங்கி அப்பேற்பட்டு எல்லாம் விட்டு வந்த தலைவர்களாலதான் இந்த நாடு வளர்ந்திருக்கு. அதுக்கு நீங்க ஒரு 5 வருஷம் எதிர்கட்சியா எப்படி இருப்பீங்க? என்ன பண்றீங்க? உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? அவங்களுக்கு என்ன தெரியுமோ? இந்த தொகுதி தெரியுமா? எப்படிங்க? என் டிரைவரோட பையனுக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்குறேன். இன்னைக்கு நான் இங்க வந்து பேசுறதுக்கான தகுதி எனக்கு எப்போ வந்திருக்கு? 10 வருஷமா பேசிட்டு இருக்கேன் அரசியல். 10 வருஷமா மக்களுக்காக மக்களாக நின்று பேசி பேசி புது புது புரிதலை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு தேடல் உங்களுக்கு வேண்டாமா? கொடுத்துட வேண்டியது. வந்த உடனே நான் சிஎம், எனக்கு பவர் கொடுத்துருந்தா எப்படிங்க கொடுக்குறது? அதெல்லாம் லாட்டரி சீட்டா கொடுத்துட்டு போடுவோம். பொறுப்பு வேண்டாம், ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டாம். உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு, அன்பு இருக்கு. ஆனா அது உங்களுடைய நடிப்புக்கு. அது சும்மா இல்லைங்க. கியூல நின்று ஆசைப்பட்டு செலவு பண்ணி நேரத்தை செலவழிச்சு கட்டவுட்டை போட்டு கட்டவுட்டுக்கு மேல மில்க் போட்டு மாலை போட்டு நம்ம காசை செலவழிச்சு ஏற்றுமதி உங்களுக்கு. அதனாலதான் உங்க சம்பளம், உங்க காசு. அதை நம்ம கேட்கல. ஆனா நீங்க இன்னொரு சினிமா பண்ண வந்து நின்று பார்ப்போம். ஆனா அரசியல், மக்கள், நாடு கையில கொடுன்னா நான் சில கேள்விகளை கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் கேட்கிற கேள்விகள் அவர் ரசிகர்கள் காதல விடாம இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்றது? ஒரு பொறுப்புள்ள மக்களுக்காக நான் பேச வேண்டாமா? மக்கள் கேட்கிற கேள்வியை நான் கேட்க மாட்டேன். அதுக்கு நீங்க வெறுத்துறீங்களா?